வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய நம்ம செடியிலேருந்து வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த காயை பார்த்த உடனே தான் எனக்கு காரக்குழம்பு செய்யணுன்ற ஒரு ஞாபகமே வந்தது. நெக்ஸ்ட்டு இந்த காய் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். டுடே வந்து வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு. இது முழுசாகவே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வதங்காது. அதனால நான் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு. ஓகேங்களா, அடுத்து ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா, தக்காளி அப்படியே போட்டால் காரக்குழம்புக்கு வந்து கிரேவியாக கிடைக்காது. ஓகேங்களா, அதனால நான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கோம். கடாயில் வந்து இந்த கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எண்ணெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு போதுமான அளவு கிரேவிக்கு நம்ம கிரேவியில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் போட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியல் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிச்சுங்க. வளவளப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு தீஞ்ச மாதிரி தெரியும், பட் அது தீஞ்ச மாதிரி இருக்கிறது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு வெண்டைக்காவும் புளியும் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவி பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன், ஏன்னா வெண்டைக்காய் போட்ட உடனே கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் கூட கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் நல்லாவே நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிக்குதுங்களா? இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு மாதிரி தாங்க, ஒரே ஒரு ஆவி தான். வெண்டைக்காய் டக்குன்னு வெந்துடும். இப்போ இந்த வெண்டைக்காயிலே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவை அதுக்கு தகுந்த மாதிரிங்க. அவ்வளோதாங்க. மூடி வச்சு ஒரே ஒரு ஆவி விசில் விட்டுட்டு, ஒரு ஆவி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே சுட சுட புழுங்கல் அரிசி சாதத்தில் வந்து காரக்குழம்பு போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. அதே மாதிரி இல்லை நீங்கள் தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காரக்குழம்புக்கு எல்லாருமே கம்பல்சரி வந்து வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை போடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேணால் சும்மா ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.